இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். ஒரு நல்ல 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு மேட்ச் நம்ம சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணி சிஎஸ்கேவை ஒரு சின்ன ஸ்கோருக்குள்ளே வந்து கட்டுப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் சிஎஸ்கே திரும்ப வந்து ஒரு மிரட்டலாக பவுலிங் பண்ணி வந்து பஞ்சாப் வந்து தோக்கடிச்சு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாதிரி இன்னொரு மேட்ச் நடந்துருச்சு, லக்னோ vs கல்கத்தா மேட்ச். அந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா கல்கத்தா ரொம்ப சூப்பராக வழக்கம் போல் பேட்டிங் ஆடி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக வந்து கொண்டு போனாங்க. பட் வந்து இங்கே லக்னோவால் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பேட்டிங் ஆட முடியல. ஸோ ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து தோத்தும் போயிருந்தாங்க. ஸோ இந்த 2 மேட்சஸ் பற்றியுமே நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஹாய் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். இன்னைக்கு 2 மேட்சுமே சிஎஸ்கேக்கு சாதகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி இருந்துச்சு 2 மேட்ச்? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சிஎஸ்கே ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறப்போ ஒரு மாதிரி மரண பயத்தை காட்டிட்டாங்க பஞ்சாப். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஎஸ்கே வந்து பின்னிட்டாங்க. ஒரு சரியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி இருந்துச்சு மேட்ச் உங்களுக்கு? மேட்ச் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். நம்ம 270 இந்த சீசன் பாக்குறோம், 280 பாக்குறோன்றப்போ இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஏன்னா போலர்ஸ்க்கு ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நார்மலா தரம்சாலானா ஒரு ஹை ஸ்கோரிங் பிச்சா இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இது இருக்காது. பட் 2 டீம்லயுமே ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மரண பயம் நிச்சயமா உண்மை. ஏன்னா எதிர்பார்த்த ரன்ஸை விட ஒரு 40 ரன் கம்மி. சிஎஸ்கே பவர் பிளே முடியறப்ப ஒரு 60-70 ரன் இருந்துச்சு. மிச்சல் ஒவ்வொரு பாலையும் அடிக்கணும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ருத்ராஜ் செட் ஆயிருந்தாரு. ராகுல் சஹரோட செம்ம ஓவர் கம்பேக் கொடுத்துச்சு. பஞ்சாப் ஜெயிக்க வேண்டிய மேட்சை இழந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இது டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறப்ப பார்த்தோம்னா ரைட்டு May 12 ராஜஸ்தான் மேட்ச் தான் தோனிக்கு வந்து சேப்பாக்கல கடைசி மேட்சா இருக்க போகுது. அந்த மேட்ச் எவ்வளவு டிக்கெட் வாங்கணும்னு அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருச்சு ஃபேன்ஸுக்கு. ஒரு மாதிரி சிஎஸ்கே உள்ள வந்துட்டாங்க. என்னன்னா ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப நீட்டா வந்து சிஎஸ்கே உள்ளது இருந்துச்சு. ஏன்னா ஒரு யூனிட்டே இல்ல, பத்ரானா இல்ல, முஸ்டபிசுர் இல்ல, சகர் இல்ல, ஒரு ஃபுல் யூனிட் அப்படி கொண்டு வந்து வச்சு பர்ஃபெக்டா இருந்த ஒரு யூனிட்டே இல்ல. அப்படிங்கிறப்போ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜடேஜா ஒரு மேட்ச் வின்னர், இந்த மேட்ச்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜடேஜா கடைசி வரை இருந்தாரு. சோ அவர் வருகைக்கு முன்னாடி உங்களுக்கு மொயின் அலி கொஞ்சம் ஓவர்ஸ் ஆடினாரு. சோ ஜடேஜா எங்க மோஸ்ட் டேஞ்சரஸோ அங்க விளையாடுற வாய்ப்பு பேட்டிங்ல ஜடேஜாவுக்கு கிடைச்சிச்சு. போலிங்ல ஸ்பின்னுக்கு ஏதோ ஒன்னு இருக்கோ இல்லையோ, மிச்சல் சாட்டர் பயங்கர புத்திசாலித்தனமான போலரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ரன் பவுண்டரியே கொடுக்கல. அண்ட் பஞ்சாப் வந்து ஒரு பெரிய டீம், அதாவது பெரிய டீம் இந்த சென்ஸ் பெரிய ஷாட்ஸுக்கு போற டீம். சோ பிரப்சிம்ரன் பேர்ஸ்டோ ஒரு மாதிரி சாண்டர் கட்டுப்படுத்துறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல சான்ஸ் எடுத்து ஆகணுமோ நினைக்கிறப்போ ஒரு எட்ஜ் பேர்ஸ்டோக்கு 4 கிடைக்குது. ஐ திங்க் அந்த ஓவர்ல போட்ட ஒவ்வொரு பாலும் துஷார் தேஷ்பாண்டே ஒரே இடத்துல லேண்ட் பண்ணாரு. உள்ள வெளியில அந்த ஓவர்லயே 2 விக்கெட், 2 ஓவர் 6 விக்கெட் அங்க எடுத்தாரு. அங்கேயே மேட்ச் பாதி சிஎஸ்கே பக்கம் வந்தாச்சு. ஏன்னா பஞ்சாபோட மிடில் ஆர்டர் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. சோ இங்க நீங்க சாண்டரை பத்தி பேசுனீங்க. மிச்சல் சாண்டர் வந்து ரொம்ப வருஷமா வந்து சிஎஸ்கே கூடவே இருக்கிறாரு. ஆனா அவர் ஆடின கேம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப 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 கம்மியான கேம்ஸ் தான் இருக்கும். ஒரு சீசன் அடிப்பாரு அவருக்கு கிடைக்கும். பட் உள்ள வரும்போது அவர் என்ன பண்றாரு பண்ணி கொடுத்துறாரு. அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? சான்ஸே கிடைக்காம வெளியவே உட்காந்துருக்காரு. பட் கிடைக்கிறது பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த டீம்ல இருந்தாலும் இதை விட அதிக வாய்ப்புகள் அவர் கிடைச்சிருக்கும். பட் இந்த டீம்ல ஜடேஜா மாதிரி இந்தியாவோட பெஸ்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காருன்றப்ப எதுக்காக இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு போவாங்க? சோ அது நேச்சுரலி அவரும் புரிஞ்சுப்பாரு. பட் ஒவ்வொரு வருஷமும் அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணிருக்காரு. என்கிட்ட சாய் கிஷோர்லாம் சொல்லுவாரு, நிறைய போலிங் டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஏன்னா 2 பேரும் முக்காவாசி நேரம் பெஞ்ச்ல தான் உட்காந்துருப்பாங்க. சோ அவரோட ஸ்கில்ஸ்ல எப்பவுமே டாப் கிளாஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர், ஒரு யூஸ்ஃபுல் பேட்டர், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மிச்சல் சாட்டர்ன்றவர். ஐ திங்க் ஐபிஎல்ல மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் யாரு பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னே இவர் நிச்சயமா டாப்ல வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வித்தியாசமான ரெக்கார்டு உள்ள ஆள். பட் ஆனா உள்ள வந்தா மேட்ச் வின்னர் தான். அந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து பேசுவோம். ஏன்னா பேட்டிங்ல இன்னைக்கு மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாலுமே பேட்டிங்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே கண்டினியூ ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ரஹானே வழக்கம் போல ஃபார்ம் அவுட், டேரல் மிச்சல் கிட்ட இருந்து அந்த ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரல, ருத்ராஜ் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரல, மொயின் அலி மேல ப்ரொமோட் ஆகி வந்திருந்தாலும் பெருசா இல்ல. ஸோ ஒரு யூனிட்டா வந்து பேட்டிங் யூனிட்டா ரொம்ப சுமாரான ஒரு இந்த ஸ்கோர் வந்து இந்த பிச்சுக்கு வந்து ஏத்த ஸ்கோர் தான். ஓகே, வின் பண்றதுக்கான ஸ்கோரா இருந்தாலுமே பேட்டிங்கா பாக்குறப்போ நமக்கு வந்து அவ்வளவு திருப்தியான ஒரு பேட்டிங்கா இல்ல சிஎஸ்கேயோட பேட்டிங்.
அதே ஸ்கிராச்சி பேட்டிங் தான். ஏன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ் இந்த சீசன் அடிச்சது ருத்துராஜ் அண்ட் சிவம் தூபே. பேக் டு பேக் பால்ஸ் அவுட் ஆனாங்க. அதுவும் சிவம் தூபே என்ன வினோதம்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல டக்கே அடிக்காத பேட்டர் 2 கோல்டன் டக்கு தொடர்ச்சியாக. அது ஒரே டீம் கூட ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா திரும்ப நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா தான் பயங்கர ஸ்ட்ராங்னு பேசுறோம். பட் ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா தொடர்ந்து 2 கோல்டன் டக் அவுட் அப்படிங்கிறப்போ ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயமா தான் இருக்கு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறதுமே. இல்ல அது 2 மேட்ச் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் டக்கு ரொம்ப அனலைஸே நம்ம பண்ண முடியாது. இப்ப 2லயும் ஒரே மாதிரி அவுட் ஆறான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. போன மேட்ச் எல்பிடபிள்யூ லெக் சைட்ல ஸ்லாக் பண்ணப்போ இந்த மேட்ச் கட் ஷாட் ஆட போய் அவுட். அண்ட் ரொம்ப க்ளோஸ் டு த பாடி பால் கட் ஆடினாரு. அதனால எட்ஜ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இதுல ஒரு ட்ரெண்டாலாம் நீங்க பாக்காதீங்க. ஃபார்ம் அவுட்லாம் கிடையாது. கோல்டன் டக்குன்றது நடக்கும். அவர் என்ன மிஷினா எல்லா மேட்சும் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு. பட் இதுல நடந்த நல்ல விஷயம் என்னதுன்னா மத்த டீம் வந்து அவருக்கு எதிராக ஸ்பின்னுக்கு போலிங் கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்தாலே ஸ்பின்னர் கொடுக்க மாட்டோம், ஒளிச்சு வச்சிருவோம்னு சொல்லிட்டு நிறைய டீம்ஸ் பண்ணாங்க. எல்எஸ்ஜி பண்ணாங்க, மும்பை இந்தியன்ஸ் பண்ணாங்க, எல்லாருமே பண்ணாங்கன்றப்போ இங்க வந்து ஒரு வழி இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க பஞ்சாப். பஞ்சாப் என்ன விஷயத்த நல்லா பண்றாங்களோ இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப துணிச்சலா வந்து சோர்ந்து வைக்க. மேல என்னன்னா வந்து அந்த விக்கெட் விழுந்து அது வர்ற சமயத்துல வந்து ஸ்பின்னர் பவுல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். மேபி அவர் உள்ள வந்த அப்புறம் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாங்களான்னு கேட்டா இல்ல, பட் ஸ்பின்னர் பவுல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் உள்ள வந்தார் அப்படிங்கிறதும் போன மேட்ச் அதேதான். ஸோ இதை தாண்டி பார்த்தோன்னா தோனி நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மேல வருவாரு, அந்த ஒரு 4-5 ஓவர் அவர் ஆடுறதுக்கு டைம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இன்னும் வந்து ரொம்ப டிலே ஆகி நம்பர் 9க்குலாம் வந்து போனாரு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அந்த சகருக்கு மிச்சம் ஒரு ஓவர் இருந்ததுதான் மிச்சமா? அதான் ரீசனா இல்ல வந்து வேற எதுவும் ரீசன் இருந்திருக்குமா? ரீசன் நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஆட் பண்றதுக்கு என்ன இருக்கு? மேபி அதான் ரீசனா இருந்திருக்கும். ஏன்னா போன மேட்ச் அவ்வளவா ரன் வரல அந்த பர்டிகுலர் ஓவர். சோ டீமுக்காக, டீமோட காஸ்ட்காக சரி ஓகே அந்த ஓவர் வந்து அதிக ரன் அடிக்கிற பிளேயர்ஸ் உள்ள இருக்கட்டும் அவர் நினைச்சிருக்காரு. நான் சாம் கரன் ஒரு ஓவர் டிலே பண்ணுவாருன்னு நினைச்சேன். சாம் கரன் அந்த முந்தின ஓவரே அவர் கொடுத்து முடிச்சிட்டாரு. அண்ட் ஹர்ஷல் பட்டேலோட எக்ஸலண்ட் ஓவர்ல MS தோனி வந்து அவுட் ஆனாரு. பட் ஐ திங்க் இந்த டிலே டீமுக்காக தான் அவர் வந்து பண்ணாரு. பட் இது இந்த டிலே அப்படிங்கிறது நிறைய விமர்சனம். இர்ஃபான் பதான் ஆகட்டும், ஹர்பஜன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களே. நீங்க நம்பர் 9ல தான் வரணும் அப்படின்னா நீங்க தேவையில்லையே, ஒரு பவுலரை வச்சுட்டு கூட போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இந்த முடிவை. என்னோட ஒப்பீனியனும் அவர் மேல வந்திருக்கணும்ன்றதுதான். பட் அதே சமயம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் விஷயம் வீக்னஸா இருக்குன்றப்போ அதை எதுக்கு நான் எதிரணி கொடுக்கணும்? அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரன் சேர்க்கக்கூடிய பிளேயரை உள்ள அனுப்பியிருக்கலாமே. அது ஒரு சைட் ஆஃப் வாதம் இருக்கு. ஏன்னா எனக்கு ஜடேஜாவோட எண்ட்ல இருந்து மட்டும்தான் 6 வேணும்னு கிடையாது. எனக்கு வந்து முன்னாடி ஆடுற பேட்டர் கிட்ட எதுவும் 6 வேணும் அப்படின்னு நினைச்சாரு. அண்ட் ஷார்துல் தாக்கூர் டு ஹிஸ் கிரெடிட் இந்தியன் டீம்ல விளையாடி ஒரு 6 ஹிட்டர்னு ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர். அவர் ஒன்னும் ரொம்ப இப்ப தோனி வந்து கீழே போயிட்டு அவர் ஒன்னும் முஸ்தபிசுர் ரஹ்மான மேல அனுப்பல. ஒரு ஷார்துல் தாக்கூர் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சார் அந்த கட்டத்துல. கண்டிப்பா அந்த மூவ் டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் ஆச்சு. இப்ப ஷார்துல் தாக்கூர் வந்து 10 பால் ஆடி 4 ரன் தான் அடிச்சிருந்தாருன்னா ஓகே. பட் அவர் டு ஹிஸ் கிரெடிட் நல்லா ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடினாரு. தோனி தாமதப்படுத்தினாருன்றது ஓகே, விமர்சனத்துக்குரிய விஷயம் தான். பட் அது டீமோட வெற்றிக்கு உதவி இருக்குன்றப்போ அதுல அந்த விமர்சனம் செல்லுமான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ இதுல 2 சைடு இருக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ 2 சைடுமே பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. ஸோ இதை தாண்டி நம்ம பவுலிங் வரும். சிஎஸ்கேயோட பவுலிங் நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு பவுலிங்கா இருந்துச்சு. பஞ்சாப் வந்து அந்த டார்கெட்டுக்குள்ள சுருட்டுற ஒரு பவுலிங்கா இருந்துச்சு. பவுலிங்கோட ஸ்டார் வந்து ஜடேஜா தான். ஸோ ஜடேஜா 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 3மே வந்து அந்த முக்கியமான விக்கெட்ஸ். ஜடேஜாவோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? வழக்கம் போல அந்த வந்து சடன்னு ஒரு 3 நிமிஷத்துல ஒரு ஓவரை முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு பவுலிங் தான். டக்குன்னு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு? இந்த வெற்றிக்கு வெறும் ஜடேஜா தான் காரணமா போலிங்லன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா தேஷ்பாண்டே ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 2 மெயின் டேஞ்சரஸ் பேட்டர்ஸ் அவுட் ஆகிட்டாரு. வேகமா ரன் அடிக்கக்கூடிய ரூசோ அவுட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே பேர்ஸ்டோ அவுட். அந்த ஓவர் ஒரு மாதிரி செட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. சஷாங்க் சிங் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. பிரப்சிம்ரன் சிங் கேம் எடுத்துட்டு போக பார்த்தாரு. அங்க மிச்சல் சாண்டர் ஒரு பக்கம் டைட்டா வைக்கிறாரு, சோக் பண்றாரு. மறுபக்கம் ஜடேஜாவோட போலிங் பிரில்லியண்டா இருந்துச்சு. லென்த்தை மாத்திக்கிட்டே இருந்தாரு. அவங்க அடிக்கக்கூடிய லென்த் கொடுக்கல. ஆனா அந்த ஒரு விக்கெட் போச்சு லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச். அந்த பால் தான் லாங் ஆஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டிஷா இருந்தது, கொஞ்சம் வைடா போச்சு. கரெக்டா அங்க ரிஸ்விக்கு வந்து கையில தேடி ஒரு கேட்ச் போச்சு. அது ஒரு பிரில்லியன்ட் மூமெண்டா இருந்துச்சு. அண்ட் கடைசி ஓவர்லயே அவரோட கடைசி ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தார் ஜடேஜா, இன்க்ளூடிங் தட் ஆஃப் சாம் கரன். இதுக்கு நடுவுல இது ஆஃப்டர் மேட்ச் பிரசன்டேஷன்ல ருத்துராஜ் சொன்னாரு, அதாவது போன மேட்ச் ஒரு தவறு என்ன பண்ணாங்களோ அதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ போன மேட்ச் வந்து சமீர் ரிஸ்வியை இம்பாக்ட் சப்போ ஒரு பேட்டரையே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது கிளிக் ஆகல. ஏன்னா அவர் நிறைய பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு.
வேற இந்த மேட்ச் அதை பண்ண வேண்டாம், எங்களுக்கு என்ன கடைசியில 15 ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அந்த 15 ரன் நான் தியாகம் பண்ணிட்டு போலிங்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் எடுத்துட்டு வரேன்னே நினைச்சாரு. அது ஒரு பெரிய மூவ் இந்த மேட்ச்ல. என்ன ஃபார்ம்லங்க வராரு சிமர்ச்சிட்டு. நான் ஸ்பீடோமீட்டர் செக் பண்ணிருக்கேன், 136 காமிச்சிச்சு, 141 காமிக்குது, அதுக்கப்புறம் ஒரு பால் 143 காமிச்சிச்சு. பட் பாக்குறதுக்கு அதை விட ஃபாஸ்டா தெரிஞ்சாரு. டம்முன்னு வந்து இடிச்சாரு பேட்டரை. ஸோ நல்ல ஒரு இந்த சீசன்ல அவர் ஒரு நல்ல அறிமுகமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா அவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேற ஆப்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல சைன் காமிச்சிருக்கிறாரு அவர் டீமுக்கு. உங்களுக்கு மிச்சலையும் ஆட வைக்கலாம், அண்ட் கிளீசனை தூக்கிட்டு உங்களுக்கு சிமர்ஜித் சிங்கை நீங்க ஆட வச்சீங்கன்னா உங்களுக்கு ரவீந்திரா ஸ்லாட் ஓபன் ஆகும் ஓப்பனிங்ல. அந்த ஆப்ஷனும் இருக்கு அப்படின்றத சிமர்ஜித் காமிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தோன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்ல மேட்ச், மச் நீடட் விக்டரி. ஸோ இதை விட்டுருந்தாங்கன்னா அடுத்து வந்து 3 மேட்சும் வந்து டூ ஆர் டைன்னு போயிருக்கும். அது இல்லாம ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு லக்ஸரியோட இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மேட்ச் வந்து தப்பா போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிஎஸ்கே வந்து வந்துட்டாங்க இல்லையா, டாப் 3க்குள்ள வந்து நிக்கிறாங்க இப்போ. சோ சிஎஸ்கேவோட அடுத்த 3 போட்டிகள்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்ஆரோட விளையாடுறாங்க, ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் டீம். ஆர்சிபியோட விளையாடுறாங்க, ஆல்மோஸ்ட் அவுட் டீம். இன்னும் நான் வந்து ஆல்மோஸ்ட்ன்ற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸும் ஆல்மோஸ்ட் அவுட், பட் மோர் அன்லைக்லி குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு. சோ சிஎஸ்கேவோட ரேஸ்ல இல்லாத டீமோட மோதுறாங்க. வேற குவாலிஃபிகேஷன் ரேஸ்ல இருக்கிற மத்த டீம் எடுத்துக்கோங்க. சன்ரைசர்ஸ் இன்னைக்கு மும்பையோட விளையாடுறாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் அவுட். பட் ஒரு சன்ரைசர்ஸுக்கு திரும்ப அவங்களுக்குள்ளேயே ரேஸ்ல இருக்கிற டீமோட மேட்ச் வரலாம். சிஎஸ்கேவுக்கு அது கிடையாது. அதுலயும் 2 டீம் அவங்க விட கீழே இருக்காங்கன்றது அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. ஸோ சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு சின்ன கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு மேட்ச் நடந்துருச்சு, லக்னோ விசஸ் கல்கத்தா மேட்ச். அந்த மேட்ச்ல லக்னோ தோத்துருக்காங்க, அதுவுமே சிஎஸ்கேக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை தான் கொடுத்துருக்குது. ஸோ லக்னோல வச்சு மேட்ச் நடந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமா வந்து போச்சு. பட் என்னன்னா கொல்கத்தா மட்டும் தான் ஹை ஸ்கோரிங் எடுத்தாங்க, இவங்க வந்து ஆல் அவுட் ஆகி இருக்கிறாங்க. 17th ஓவர்லயே ஆல் அவுட் ஆகி இருக்கிறாங்க. ஓவரால் எப்படி இருந்துச்சு லக்னோ இந்த மேட்ச் எங்க மிஸ் பண்ணாங்க? லக்னோவே எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ இவ்வளவு பெரிய ஹை ஸ்கோரிங்கா இருக்கும் அப்படின்னு. அது என்னதுன்னா, அந்த மோசின் கான் வந்து ஓவர் சுனில் நரேனுக்கு போடும்போது அந்த ஒரு 3 பால் போட்டாரு, ஒரு ஸ்லோவர் ஒன், ஒரு யாக்கர், ஒரு பவுன்சர். 3 ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதை அவர் சர்வைவ் பண்ணிட்டாரு. அண்ட் முதல்ல சார்ஜ் எடுத்து அடிச்சது ஃபில் சால்ட் தான். அவர் தன்னோட முதல் 9 பால்லயே ஒரு 21 ரன் அந்த மாதிரி அடிச்சிட்டாரு, 6-4 ஃபில் சால்ட் அடிச்சு ஒரு குஷன் கொடுத்துட்டாரு சுனில் நரேனுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ அப் போலர்ஸ் யாருமே சுனில் நரேனுக்கு ஒழுங்கா போடல. இந்த கிரவுண்ட்ல என்னதுன்னா, நான் சுனில் நரேன் வந்து பேட்டிங்ல இந்த கிரவுண்ட்ல சிறப்பா பண்ண மாட்டாரோன்னு நினைச்சது. ஏன்னா இங்க வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசு எக்கானா ஸ்டேடியம்ல. பட் அதையும் அவர் தாண்டி அடிக்கிறார், ஏதுவான பேஸ்ல ஏதுவான ஹைட்ல போடுறாங்க. இந்த நல்லா ஹரி பண்ணி முகத்துக்கு வர பால்லாம் சுனில் நரேனுக்கு போடவே இல்லை. நிறைய டீம்ஸ் தவறுனாங்க. அண்ட் டு ஹிஸ் கிரெடிட் அவரும் சூப்பர் ஸ்ட்ரோக் பிளே, அங்கே கேம் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரசலுக்கு ப்ரமோஷன் எனக்கு அது வந்து அன்னெசரின்னு தோணுச்சு. பட் ரசலுக்கு ப்ரமோஷன் நாங்க அக்ரெசிவா இருக்க போறோம் அப்படின்னு காமிச்சாங்க. வரவங்க எல்லாருமே குவிக் ஃபயர் நாக்ஸ். கடைசியில ரமன்தீப் ஒரு கேமியோ ஆடினாரு, 6 over 6 ball 65. அது சூப்பர் இன்னிங்ஸ். அங்கே மொமெண்டம் சுத்தமா போயிருச்சு. ஸோ நல்ல பெரிய ஸ்கோர் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. பட் லக்னோ என்ன நினைச்சிருப்பாங்க, இதை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் வந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த சேஸை வந்து அவங்களால எடுத்துட்டு போக முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ட்ரை பண்ணாங்க எல்லா பேட்டர்ஸுமே அது போகணும்னு. பட் வந்து ஒவ்வொருத்தர் அவுட் ஆக தான் ட்ரை பண்ணி. எனக்கு கேஎல் ராகுலோட மைண்ட்ல இன்னும் வேர்ல்ட் கப் செலக்ஷன் ஓடுதோன்னு எனக்கு தோணுது. அவர் எப்பவுமே எக்ஸ்பிரஷன் காட்ட மாட்டாரு, வெளியில இருந்து அவர் என்ன யோசிக்கிறாருன்னு நம்மளால யூகிக்க முடியாது. பட் ஸ்டில் எனக்கு அது அவரு ஹர்ட்டா ஃபீல் பண்றாரோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி டோட்டல் அடிக்கணும்னா உங்களுக்கு வந்து கேஎல் ராகுல் அடிக்கணும், ஸ்டாயினிஸ் அடிக்கணும், பூரன் அடிக்கணும். இவங்க எதுக்காக இந்த மேட்ச் குவிண்டன் டிகாக்க உட்கார வச்சாங்கன்னு எனக்கு தெரியலையே. போன மேட்ச் அன்ஃபிட், இந்த மேட்ச் அவர் ஃபிட் ஆனா டிராப்ட். டாஸ் அப்ப சொன்னாரு ஃபார்ம் சரியில்லை, பட் நீங்க மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல உங்களோட பெஸ்ட் டீமோட போகணும். சரி, குவிண்டன் டிகாக் உங்களுக்கு ஃபிட் ஆகல, அப்பனா கைல் மயர்ஸ்னு ஒருத்தர் போன வருஷம் உங்களுக்கு அவ்வளவு நல்லா ஆடினாரு. கேஎல் ராகுல் இன்ஜுரினால மிஸ் பண்ண டைம்ல அவர் நல்லா ஆடினாரு. முந்தின வருஷமும் டீசென்டா ஆடினாரு கைல் மயர்ஸ். இந்த வருஷம் கோச்சிங் ஸ்டாஃப் நிறைய மாறி இருக்காங்க. போன வருஷம் இருந்த கம்பீர் இல்ல, இந்த வருஷம் வந்து புதுசா இவர் வந்திருக்காரு, ஜஸ்டின் லாங்கர் வந்திருக்காரு. மேபி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லையோ என்னமோ கைல் மயர்ஸ் மேல. ஏன்னா உங்களுக்கு போலிங்கும் கொடுப்பாரு, பேட்டிங்ல தடாலடி ஸ்டார்ட் கொடுப்பாரு. ஒரு சின்ன பையனை நீங்க வந்து இறக்கி விட்டுறீங்க ஓப்பனிங்ல, இவ்வளவு ரெக்கார்ட் சேஸ் எப்படி முடியும்? கைல் மயர்ஸும் குவிண்டன் டிகாக்கும் டெஃபினட்டா இருந்திருக்கணும். முக்கியமான கடத்துல எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன், சின்ன சின்ன செலக்ஷன் நடக்கிற தப்பு எல்லாமே பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்குது. இன்னைக்குமே லக்னோ தோக்குது அப்படிங்கிறது சிஎஸ்கே பெரிய வந்து இப்ப பிளஸ்ஸா தான் மாறி நிக்குது. ஏன்னா 2 டீமும் வந்து ரொம்ப டேபிள்ல வந்து மோதிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இன்னொரு டீமுக்கு வந்து பெரிய இதுவா மாறி இருக்குது. ஸோ லக்னோ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய சான்ஸ் அன்னைக்கு.
பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு எஃபர்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரன்ஸ் போயிருச்சு, இனிமே என்ன பண்றதுன்ற மாதிரி இருந்தாங்க. ஆஸ்டன் டர்னர் எதுக்குங்க? ஆஸ்டன் டர்னர் நான் சொல்றேன், அவர் வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக ஒரு 359 சேஸ் பண்ண, ஆஸ்திரேலியா சேஸ் பண்ண ஒரு இம்பாசிபிள் மேட்ச் சேஸ் பண்ணுவாங்க மொஹாலில. பயங்கர டியூ இருக்கும், அதுல அவர் செம இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. பட் அந்த மேட்ச் அவர் விளையாடினது கூட ஆல்ரவுண்டரா விளையாடினாரு. இப்ப அவர் போலிங்கே போடுறது இல்லைங்க. சுனில் நாராயண் அந்த அடி அடிக்கும் போது கூட அவங்க வந்து கான்பிடென்டா ஆஸ்டன் டர்னரோட ஆஃப் ஸ்பின் எனக்கு ஒர்க் ஆகும்னு போலையே. அவர் வெறும் பேட்டரா விளையாடுறாருன்னா எனக்கு ஆஸ்டன் டர்னர் டீமுக்கு தேவையில்லை. ஐ திங்க் ஜஸ்டின் லேங்கரோட ஃப்ரெண்டு, அவர் ஊருக்காரருன்றதுனால மேட்ச் விளையாடினாருன்னு நினைக்கிறேன். விளையாடி அவ்வளவு கீழே வராரு. அதுக்கு நீங்க டாப்ல அடிக்கிற குவிண்டன் டிகா, கைல் மயத்தை ஆடலாமே. ஸோ இது நீ ஒரு பெரிய தப்பை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நீங்க செலக்ஷன்ஸ்லயே நிறைய மிஸ்டேக் இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்ல அவங்க வந்து தேவ்தத் படிக்கல் ஃபார்ம்ல இல்லைனாலும் ஆட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கேஎல் ராகுல் ஊர்க்காரன்றனால ஆட வச்சாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க இப்ப கோச் வந்து உன் ஊர்க்காரன் ஆட வைக்கிறேன், நான் என் ஊர்க்காரன் ஆட வைக்கிறேன்ற மாதிரி ஆட வச்ச மாதிரி இருந்துச்சு ஆஸ்டன் டர்னரை. அவர் வந்து ஐபிஎல்ல ஒரு மேட்சும் ஜெயிச்சு கொடுத்தது கிடையாது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எனக்கு ஞாபகம் இருந்த அந்த ஒரு மேட்ச் தான். அது தவிர டொமஸ்டிக்ல பிக் பாஷ்ல இவர் நிறைய பார்த்திருப்பார் ஜஸ்டின் லேங்கர், நோ டவுட். பட் ஐபிஎல்ல உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுத்த பிளேயர்ஸே டக் அவுட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது குவிண்டன் டிகாக் எவ்வளவு மேட்சஸ் இந்த பிரான்சைஸ் ஜெயிச்சு கொடுத்துரு. கேகேஆரோட அந்த கோவிட் இயர்ல சிங்கிள் ஹேண்டட் ஒரு 140 அடிப்பாரு அவரு. கடைசியில ரிங்கு சிங் வந்து ஒரு ஸ்கேர் கொடுப்பாரு. ஸ்டாயினிஸ் நம்ம கேட்ச் பிடிப்பாங்க, அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. கைல் மயர் கேட்ச் பிடிப்பாரு ஸ்டாயினிஸோட போலிங்ல. அவரோட ஃபேவரட் டீம் இவங்க. இந்த மேட்ச்ல நீங்க அவரை டிராப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஆஸ்டன் டர்னர் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறாரு, குவிண்டன் டிகாக் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறாரா? பாத்தோம்னா குவிண்டன் டிகாக் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு சீனரியோவுக்கு ஏத்த ஒரு பிளேயர், ஒரு பெரிய சேஸ் அப்படிங்கிறப்போ அவரை நம்பி நம்ம வந்து விடலாம். அவர் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டார்ட் கொடுத்து நல்லா மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், பிக் மேட்ச் பிளேயர். சோ அவரை விட்டு அதுவும் எனக்கு அவருக்கு பதிலா நீங்க வந்து ஒரு ரசல் மாதிரி ரெபுடேஷன் உள்ள ஒரு பிளேயர் நான் வந்து மிஸ் பண்ண முடியாது, சோ தியாகம் பண்றேன்னா அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு ஆஸ்டன் டர்னர் அவருக்காக என்னதுங்க இது புரியல எனக்கு. ரொம்ப புரியாத ஒரு முடிவுகள்லாம் நிறைய எடுத்திருக்கிறாங்க. இந்த 2 மேட்சஸ் பத்தியுமே நிறைய பேசிட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, இதுவுமே பாக்குறப்போ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. மும்பை விசஸ் SRH. உங்களோட அந்த மஞ்சள் டேரியோட வந்துட்டீங்க. மும்பைக்கு எந்த அளவுக்கு முக்கியமான கேம்னு தெரியல, ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவுட், அவ்வளவுதான், ஒரு ஈக்குவேஷன்ல இல்ல. பட் வந்து சன்ரைசர்ஸ்க்கு முக்கியமான மேட்சா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப க்ளோஸா போய் அந்த ஒரு ரன் டிஃபரன்ஸ்ல எல்லாம் ஜெயிச்சுட்டு இங்க வராங்க. லாஸ்ட் டைம் இதே டீம்ஸ் ஆடும்போது வந்து பெரிய ரன் எல்லாம் போனதை பார்த்தோம். சோ என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்? சன்ரைசர்ஸ் கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் இந்த 2 டீமும் மோதினப்போ என்ன நடந்துச்சுன்னு மேபி மறந்தவங்களுக்காக சொல்லலாம். 277 அது ஒரு ஐபிஎல் ரெக்கார்டா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஐபிஎல் ஸ்கோர் அதே மேட்ச்ல மும்பை அடிச்சாங்க. பட் அந்த 2 ரெக்கார்டும் கொஞ்ச நாட்கள் தான் நீடிச்சிச்சு, ஏன்னா SRH அதை மறுபடியும் பிரேக் பண்ணாங்க. இது வாங்கேடே இல்லை இந்த மேட்ச். சோ மும்பை இந்தியன்ஸ்க்கு பெருசா வாய்ப்பு இல்லை. SRH ஜெயிச்சா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd இருந்து 2nd பொசிஷனுக்கு போய் சிஎஸ்கேவை தற்காலிகமா கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு லாட்ஸ் டு பிளே ஃபார். ஏன்னா இந்த டாப் 2ல முடியணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் RR அண்ட் KKR பிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு அவுட் சைட் சான்ஸ் பார்க்கலாமேன்னு அவங்க இந்த மேட்சுக்கு வருவாங்க. எம்ஐ இங்க வந்து குட்டையை குழப்ப முடியும். ஏன்னா நத்திங் டு பிளே ஃபார், நத்திங் டு லூஸ். அந்த ஆட்டிடியூட்ல RCB எவ்வளவு டேஞ்சரஸா இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்க முடியும் மும்பையால. பட் ஒன்னு சேர்ந்து டீமா விளையாடினா முடியும். ஆடுவாங்களா? எனக்கு இல்லன்னு தான் தோணுது. ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்ட் சேக், இந்த 2 டீமும் மோதினப்போ 11 தடவை மும்பை ஜெயிச்சிருக்காங்க, 10 தடவை SRH ஜெயிச்சிருக்காங்க. வாங்கேடையில 4 தடவை மும்பை ஜெயிச்சிருக்காங்க, SRH ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த ஃபேக்டர் மும்பைய வாங்கேடையில தோக்கடிக்கிறது கஷ்டம்ன்ற ஃபேக்டர் மும்பைக்கு சாதகமா இருக்கு. பட் அதை தவிர பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பெருசா வரல. உங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க பார்த்த ஹார்திக் பாண்டியா பெர்ஃபார்மன்ஸ் இங்க வரல. ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் தர இடத்துலயும் அவர் வரமாட்டேங்கிறாரு. அண்ட் கேப்டன்சில நிறைய குறைபாடுகள் இருக்கு. எங்க யாரை யூஸ் பண்ணணுமோ எக்ஸாக்டா ஆப்போசிட்டா பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் டாப்ல ரோஹித் சர்மா, ஜஸ்ட் இந்த நம்பரை பாருங்களேன். 6 மேட்ச் இந்த சீசன்ல ரோஹித் சர்மா 261 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட் 167, ஆவரேஜ் 52. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த போட்டிகள்ல ஃபர்ஸ்ட் 6க்கு அப்புறம் இப்ப எவ்வளவு 10 ஆடி இருக்காங்கல்ல, அப்ப அடுத்த 4 போட்டியில மொத்தமாவே அவர் அடிச்சது 65 ரன். அதுக்கப்புறம் 4-5 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க, 65 ரன் தான் வந்திருக்கு மொத்தம். அதுல 4 தடவை லெப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. இங்க லெப்ட் ஆர்ம் பேசர்னா தடுக்கி விழுந்தா லெப்ட் ஆர்ம் பேசரு நட்ராஜன், உனக்கத், யான்சன் இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா பர்சனலி இப்ப வந்து ஒரு இனிமே அவருக்கு வந்து இப்ப குவாலிஃபிகேஷன் சான்ஸ் இல்லைன்றப்போ இப்போ எனக்கு இந்தியன் டீம் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து ஒரு அறிவுரை கொடுக்கணும். அது பிரான்சைஸ் எடுத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அண்ட் இந்த பிரான்சைஸ் கிட்ட சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஐடியலி உங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜுரி ஃப்ரீயா வேணும். சோ அவங்க வந்து ஆடாம இருந்தாலும் பரவாயில்லைங்கிறீங்க.
பரவாயில்ல, பட் அந்த டிசிஷன் எடுக்கிறது கஷ்டமாச்சு பிரான்சிஸ் கிரிக்கெட்ல. சரி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட இம்பாக்ட் பிளேயரா உட்கார வச்சிருந்தாங்க ரோஹித்தை. சோ அது அவருக்கு பேக் ஸ்பாசம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவர் வந்து இன்னைக்கு நடந்த பிராக்டிஸ்ல ஃபுல்லா பண்ணாருன்னு நான் ரிப்போர்ட்ஸ் படிச்சேன். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நான் உங்களோட பிக் அப்படிங்கிறது நீங்க பேசுறத வச்சு பாக்குறப்போ சன்ரைசர்ஸ் தான் அப்படிங்கிறது தெரியுது. சன்ரைசர்ஸ் தானா? ஆமா, சன்ரைசர்ஸ் தான். அப்போ பிளேயர்ஸ் போயிடலாம். பிளேயர்ஸ் யாருங்க ரெண்டு டீம்லயும்? பிளேயர்ஸ் நான் வந்து கிளாசன் அண்ட் ஹெட் 2 பேர்ல யார வேணாலும் பிக் பண்ணலாம். போன மேட்ச் மோதினப்ப கிளாசன் இன்னும் டேஞ்சர்ஸா இருந்தாரு. ஹெட்டும் ஷர்மாவும் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளாசன் எடுத்துட்டு போனாரு. சோ இந்த தடவை நான் ஓகே கிளாசன் பிக் பண்றேனே. சூப்பர். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஐ பிக் இஷான் கிஷன். இந்த ஆப்போனன்ட்டோட நல்ல ஸ்கோர் வச்சிருக்காரு. பட் இஷான் கிஷன் அகைன் உங்களுக்கு வந்து குவிக் ஃபயர் 30-40 தான் தருவாரே தவிர உங்களுக்கு பெரிய இன்னிங்ஸ் தர மாட்டேங்கிறாரு. அண்ட் கொடுத்தாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கீழே இருக்கிற பிளேயர்ஸ். சரி ஜெயிக்க போறாங்க. கிளாசன் ரொம்ப நல்லா பண்ண போறாரு அப்படிங்கிறீங்க. மேட்ச் முடியட்டும், நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். தேங்க்யூ சோ மச். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.